அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் அற்புதமாக கிடைக்கும் நேரமாக அமைய போகிறது. இனி தவற விட்டு விடாதீர்கள். இழந்த அனைத்தையும் மீட்கும் ஐப்பசி மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையுமே தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கின்றன கிரகநிலைகள். ஏனென்றால் குருவினுடைய உச்சம், மேலும் செவ்வாயின் ஆட்சி பலம், சுக்கிரனின் ஆட்சி பலம் என கிரகநிலைகளில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மிகவும் சிறப்பானதாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு மிக வலுவாக வலம் வருகிறார் அஷ்டமத்தில். அதே வேளையில் மோட்சக்காரகரான கேது தனத்தில் இருப்பதால் கை நழுவி சென்றுவிடும் என்று நினைத்த வாய்ப்புகளை கூட சரியான முறையில் கையாளக்கூடிய சந்தர்ப்பத்தை குருவின் உச்சம் உள்ளிட்ட அதிரடியான மாறுதல்கள் மிகவும் சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. பண வரவில் ஏற்பட்டு வந்த தடுமாற்றங்கள் நீங்கக்கூடிய வகையில் புதிய முயற்சியில் பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. பிரபலஸ்தரின் அறிமுகம் கிடைப்பதால் பெரிய அளவிலான முயற்சிக்கு வெற்றி வாய்ப்பு கிடைப்பதோடு தடை தாமதங்கள் நீங்கி முன்னேற்றம் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. எதையும் திட்டமிட்டு சிறப்பாக செயல்படக்கூடிய விஷயங்களில் சற்று மந்தமான சூழல் ஏற்பட்டாலும் கூட திறன்பட இந்த தருணத்தை சமாளித்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்க இருக்கிறது என்பதை பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிகவும் சிறப்பாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. ராசியின் அதிபதியான சந்திரன் பல இடங்களில் வலம் வந்தாலும் குரு சந்திர யோகம், சுக்கிர சந்திர யோகத்தின் காரணமாக பல நன்மைகளை நிறைவாக அள்ளி கொடுப்பார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவான் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. அதிசாரமாக உச்சம் பெற்றிருந்தாலும் குரு பகவானினுடைய உச்ச அமைப்பு என்பது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பொதுவாக ஜென்மகுரு சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றாலும் அதிசார உச்சம் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது. வேலை இல்லாமல் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைப்பதோடு மட்டுமல்லாது நல்ல வரன் கிடைத்து இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை சுமூகமாக முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. புதிய பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை இணைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இடம் வாங்குதல், வீடு வாங்குதல் போன்ற காரியங்களில் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உண்டு. வீண் விரயங்களை முதலீடாகவும் சுப விரயங்களாகவும் மாற்றக்கூடிய முயற்சியில் கடகராசிக்காரர்கள் ஈடுபட்டால் அனைத்து வீண் விரய செலவுகளும் சுப விரயங்களாக அமைவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றம் நிறைந்தவையாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குருவின் அதிசார உச்சம் என்பது அமோகமான மாற்றத்தை உறுதியாகவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த ஐப்பசி மாதத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இழந்த அனைத்தையும் மீட்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் அதிரடியாக உங்களை தேடி வருகிறது கடகராசிக்காரர்களுக்கு. சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். சனி வக்ரம் பெற்றிருப்பது மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் அவர் அஷ்டமாதிபதியாக பார்க்கப்படுகிறார். எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. இடைஞ்சலாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இருந்த பல தடுமாற்றங்களை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கையாளுவதோடு மட்டுமல்லாது வீடு மாறுதல், தொழில் மாறுதல் என பல நல்ல மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. ஏமாற்றங்களை முன்னேற்றமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தாயின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பம் சனியின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது. எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் சிரமங்களையும் சிக்கல்களையும் இல்லாத வகையில் நுட்பமாக கையாளக்கூடிய
வலுவான சந்தர்ப்பம் கிடைப்பதால் அனைத்திலும் முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. சனி மிகவும் அனுகூலமாக இருப்பதால் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது குரு பகவானும் உச்சம் பெற்று மிக வலுவாக சனியை பார்ப்பதால் பல நல்ல மாற்றங்கள் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாக கைகூடும். மங்களகாரகன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுவதால் இல்லத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை குறிப்பிட்ட நேரத்திலே செய்து முடித்து மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. இல்லத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களும் மிகவும் அற்புதமாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அப்போது தீட்டக்கூடிய திட்டங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். குரு பகவானும் இந்த வேளையில் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். உச்சம் பெற்ற குரு செவ்வாயை வலுவாக பார்ப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு மங்கள யோகம் விரைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் பல நல்ல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது. இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிட்டும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல தடைகளையும் தாமதங்களையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்களுக்கு நல்ல மாறுதல் கிடைக்கும். சுக்கிரனும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெறுகிறார். 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் ஸ்தானமாகிய 4இல் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுவதால் இனி தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை அரசியல் துறையில் வியக்கத்தக்க வகையில் அபரிவிதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. படாத பாடு படாத சிரமம் என்று பல சிரமங்களை சந்தித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக விலகும் கூடிய சிறப்பான தருணமாக அமைவதால் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சிரமங்கள் விலகி பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இந்த வேளையில் புதிய பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்கால நலனை கருதி எடுக்கக்கூடிய முடிவில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். கலைத்துறையில் சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கும் தருணமாகவும் பெண்மணிகள் ஆலோசித்து செயல்படுவதால் மிக சிறப்பான மகிழ்ச்சியை சந்திக்கும் தருணமாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமாக கடகராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.